அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். 16/11/2025 ஞாயிற்றுக்கிழமை. நாளை விஷ்ணுபதி புண்ணிய காலம். மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசிக்கு நிகரான நாளாக வைணவர்கள் விரதம் அனுஷ்டிப்பார்கள். இந்த விரதம் இருப்பதின் பலனாக வாழ்வில் பல நன்மைகள் வந்து சேரும். விஷ்ணுபதி புண்ணிய கால நன்னாளில் பெருமாளின் சக்தி அதிகமாக வெளிப்படும். அந்த நேரத்தில் வீட்டில் தீபமேற்றி பெருமாள் ஆலயங்களுக்கு நாம் சென்று துளசி வாங்கி அவருக்கு கொடுத்து பெருமாளை வணங்கினால் நமக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். நாளை விடியற்காலை 1:30 மணியிலிருந்து 10 மணிக்குள் பெருமாளை நாம் வணங்கினால் புண்ணியம் வந்து சேரும். நாளை விரதம் இருப்பவர்கள் பகல் நேரத்தில் உணவு உட்கொள்ளாமல் பால், பழங்கள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். ஏகாதசியில் பல வகைகள் உள்ளன. நாளை வருவது வைஷ்ணவ ஏகாதசி, வர்த்தினி ஏகாதசி, பார்ஸ்வ ஏகாதசி, நிர்ஜல ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி என 5 வகைப்படும். நாளை வருவது வைஷ்ணவ ஏகாதசி. வைஷ்ணவ ஏகாதசி புனித நாளில் எல்லா முகமுமாக நிலைத்திருக்கும் திருமாலின் 5 நிலைகள் நம்மிடம் வழிபாடு என்னும் வழக்கம் தொடங்கிய காலத்திலேயே திருமால் வழிபாடு உலகமெங்கும் பரவியிருந்தது. விஷ்ணு பகவான் எங்கும் நிறைந்திருப்பவர். பிறப்பும் இல்லாத இறப்பும் இல்லாத பரம்பொருளாக பரபிரம்மமாக பரமாத்மாவாக ஸ்ரீமன் நாராயணன் விளங்குகிறார். ஸ்ரீ விஷ்ணுவின் 5 நிலைகளில் அண்ட சராசரங்கள் யாவும் நிறைந்துள்ள அவரின் 5 நிலைகளை பார்ப்போம். பரநிலை, வியூகநிலை, விபவ நிலை, அந்தர்யாமி நிலை, அர்ச்சநிலை. பரநிலை என்பது வைகுண்டத்தின் பரமபதத்தில் பார்க்கடலில் பரமவாசுதேவன் என்ற திருநாமத்தில் ஸ்ரீ விஷ்ணு ஆனந்த சயனமாக ஆதிசேஷன் மீது அரிதுயில் கொண்டிருக்கிறார். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி என்ற 3 தாயாருடன் அமரத்வம் கொண்ட அடியார்களுடன் காட்சியளிக்கிறார். ஞானம், ஐஸ்வர்யம், சக்தி, கருணை, வீரியம், தேஜஸ் ஆகிய 6 குணங்களை கொண்டு அருள்பாலிக்கிறார். சதாசர்வ காலமும் பாம்பனையில் பள்ளி கொண்டிருக்கும் இந்த பெருமாளை நாளை வணங்கினால் நமக்கு அனைத்து புண்ணியங்களும் கிடைக்கும். வியூக நிலையில் வாசுதேவன், சங்கர்ஷ்ணன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்ற 4 திருநாமங்களுடன் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு திசைகளை நோக்கியுள்ளார். இவர்களே எல்லா உலகங்களையும் உருவாக்கி அறநெறிகளையும் உண்மைகளையும் போதித்து தர்ம நிலை பெற செய்கின்றனர். சாஸ்திரங்களை உருவாக்குகின்றனர். விபவ நிலையில் பெருமாளை புண்ணியம் செய்தவர்கள் முக்தி அடைந்தால் காணக்கூடிய பரமநிலையாகும். தேவாதி தேவர்கள் மட்டும் காணக்கூடிய வியூக நிலை இதுவாகும். ஆனால் மண்ணுலகில் சகலரும் காணக்கூடிய நிலை என்றால் அது இந்த நிலைதான். திருமால் அதர்மத்தை ஒழித்து உலகை நிலைநாட்ட ஒவ்வொரு காலத்திலும் 9 அவதாரங்கள் எடுத்தார். அவதாரம் என்றால் இறங்கி வருதல் என்று அர்த்தம். எளியவர்களான நம்மால் பரம்பொருளை அணுக முடியாது என்பதால் கருணை வடிவான திருமால் மண்ணுலகில் இறங்கி வந்து அவதரித்த வடிவங்களே விபவ நிலை, மச்ச, கூர்ம, வராக, வாமன, நரசிம்ம, ராம, பரசுராம, பலராம, கிருஷ்ண அவதாரங்கள் ஆகும். இனி அவர் எடுக்கவிருக்கும் அவதாரம் கல்கியாகும். அந்தர்யாமி நிலையில் பிறப்பெடுத்த ஜீவன்கள் ஒவ்வொன்றிலும் திருமாலின் தன்மை நிலைத்திருக்கும். நாம் எல்லாம் ஜீவாத்மா. ஜீவாத்மாவின் மூலம் பரமாத்மா. ஒவ்வொருவருக்குள்ளும் அந்தர்யாமியாக திருமால் இருப்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்வு ஆனந்தமாக மாறிவிடும். அர்ச்ச நிலையில் 1000 அர்ச்ச அவதாரங்களை திருமால் பக்தர்களுக்காக எடுத்துள்ளார். ஆலயங்களில் நாம் தரிசிக்கும் மூர்த்தங்கள் யாவும் அர்ச்ச அவதாரம் எனும் திருமாலின் வடிவங்கள்தான். இப்படி 5 நிலைகளில் வடிவங்களில் எங்கும் எப்போதும் அருள்பாலிக்கும் திருமாலை பக்தி கொண்டு நாம் நாளை தொழுதால் மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிறையும். குறைவொன்றும் வைக்காத கோவிந்தனை விஷ்ணுபதி புண்ணிய காலம் வைஷ்ணவ ஏகாதசி நாளில் வழிபடுவது 1000 மடங்கு பலன்களை தரும். நாளை துளசி வாங்கி அவருக்கு சமர்ப்பித்து அவரை வணங்கினால் நமக்கு அனைத்து புண்ணியங்களும் பலங்களும் நலங்களும் கிடைக்கும். நாளை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் அனைவரும் பெருமாளை வணங்குவோம். அவருடைய முழு அருளையும் பெறுவோம். அவரை வணங்கும் போது மகாலட்சுமி தாயாரின் அருளும் நமக்கு சேர்ந்தே கிடைக்கும். பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்கி அனைத்து ஐஸ்வர்யங்களையும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.